அண்மை செய்தி. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத சொல் கூட பாலியல் துன்புறுத்தல் தான் என சென்னை உயர்நீதிமன்றமானது கருத்து தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். சென்னை அம்பத்தூரில் உள்ள HCL மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றிய மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக அங்கு பணிபுரியும் 3 பெண்கள் பாலியல் தொல்லை புகார் அளித்திருந்தனர். அந்த புகார்கள் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தினுடைய விசாகா குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்கக்கூடாது என பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரை எதிர்த்து அந்த அதிகாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி அந்த அறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி RN மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது HCL நிறுவனம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பெண்கள் வேலை பார்க்கும் மேஜைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை தொட்டு கை குலுக்க கூறுவதாகவும் உடல் அளவை கேட்டு தவறாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. விசாகா குழு இயற்கை நீதி கொள்கையின்படிதான் விசாரித்தது என்றும் 3 பெண்களும் சம்பந்தப்பட்ட நபரின் செயல் மற்றும் வார்த்தைகளை தங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தியது என்பதை விசாரணை குழு முன்பாக தெளிவாக கூறியுள்ளனர் என்றும் வாதிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பில் பாலியல் துன்புறுத்தல் செய்யும் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் உயரதிகாரி என்ற முறையில் அவர்களினுடைய இருக்கைக்கு பின் நின்று வேலைகளை கண்காணித்ததாகவும் வாதிடப்பட்டது. அதிகாரி தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல் அல்லது சொல்லும் கூட சட்டப்படி பாலியல் துன்புறுத்தல் தான் என தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி விசாகா குழு பரிந்துரைகள் செல்லும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு நடத்தையை எப்படி உணர்கிறார்கள் என்பதை முதன்மைப்படுத்துகிறதே தவிர துன்புறுத்துபவர்களின் நோக்கங்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.